ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 நவம்பர் மாதம் 18-11-2024 அன்னைக்கு நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதுவும் இன்டர்வியூ போஸ்ட். சரியா? இதில் இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பரில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக கேட்கப்பட்ட அந்த தமிழ் 100 கேள்விகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த தமிழ் 100 கேள்விகள் பார்க்கணும், இந்த வீடியோ பார்க்குறதுனால ஏதாவது யூஸா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய குரூப் 2 சிலபஸ் ஆகட்டும், குரூப் 4 சிலபஸ் ஆகட்டும், நமக்கு தமிழில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் சிலபஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 100 கேள்விகள் வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து சிலபஸ் நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் தரவு பண்ணியிருக்கீங்களோ, ஐ மீன் வந்து இதுதான் வந்து சிலபஸில் இருக்குது, இதுதான் கேட்பாங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு பார்க்கும்போது அனலைஸ் ஆகும். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு கேள்வியுமே வந்து நமக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸில், அதாவது இனிமேல் வரக்கூடிய குரூப் 2லையோ குரூப் 4லையோ கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மேபி சேம் இதே கொஷின் கூட இப்போ 100 கேள்விகள் பார்க்குறோன்னா அதில் 20 to 30 கொஷின்ஸ் கூட உங்களுக்கு அதில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது கொஷின்னா அதே கொஷின் கேட்காம அந்த பேஸில், இப்போ ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு மறு பெயர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஊருடைய மருவு என்ன அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஊருடைய பெயர் கொடுக்கலாம். ஸோ எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டுபிடிப்பது. ஸோ இது வந்து நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடியதான். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய குரூப் 4 குரூப் 2 தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான். ஸோ ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலி. அப்போ தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ச் என்ஜின், தேடுபொறி அப்படிங்கிறதுடைய ஆங்கில சொல் சர்ச் என்ஜின். அதாவது இந்த தமிழ் சொல் தேடுபொறிங்கிற தமிழ் சொல் வந்து எந்த சொல்லுக்கானது அப்படின்னா சர்ச் என்ஜின். அடுத்தது பார்த்திங்கன்னா வலஞ்சுழி. வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ். வலஞ்சுழி அப்படிங்கிறது கிளாக் வைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா வாட்ஸ்அப், அது பேர் வந்து தமிழில் புலனம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல்லாம் டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடு திரை. ஸோ புலனம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சர்ச் என்ஜின், தேடுபொறி அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. இதில் குரல் தேடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிற வார்த்தையுடைய ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் குரல் தேடல். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நம்ம 2-3 இடத்துல 2 கொஷின்லையுமே பார்த்துட்டோம். ஆப்ஷனில் ஆன்சராக இருந்தது வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஸோ இதில் இந்த வலஞ்சொல்லி செயலி தேடுபொறியெல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் 2 கொஷின்ஸ் பார்க்கும்போதே பார்த்தாச்சு. 4வது கேள்வி, விடை வகையை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விடை வகையில் இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தா தான் அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருப்போம், இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருப்போம். ஸோ ஆன்சர் வந்து சுட்டு விடை. ஏவல் விடை அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது, அதாவது ஒரு செயலை செய்ய சொல்லி சொல்வது ஏவல் விடை. அதுவே வந்து மறைவிடை அப்படின்னா ஒரு செயல் அதாவது ஒரு செயலை செய்ய சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுதல் தான் வந்து மறைவிடை. நேர்விடை அப்படின்னா வந்து ஓகே நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் நம்மளை கேட்குறாங்க, இதை செய்கிறியா அப்படின்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நேர்விடை. அடுத்து பாருங்கள், 5வது கேள்வி, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது என்ன மாதிரியான விடையில் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்மளேவே அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோங்க. ஒரு லைப்ரரிக்கு போகிறோம், அங்கே போயிட்டு ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் அப்படின்ற புக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அந்த நூலகத்தில் இருக்கிற லைப்ரரியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுஜாதாவுடைய சிறுகதைகள் இருக்குது, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இல்லை அப்படின்னு அவர் என்ன பண்ணல, சொல்லலை. அதற்கு பதிலாக என்ன சொல்கிறாருன்னா சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இது எதில் வரும் அப்படின்னா இன மொழி விடை, அதாவது ஒன்றோடு தொடர்புடைய மற்றொன்றை பற்றி கூறுவது. அதற்கு இனமாகி இன்னொன்றை பற்றி, அந்த இனத்தைச் சேர்ந்த மற்றொன்றை பற்றி சொல்லக்கூடிய விடை தான் இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், அலுவல் சார்ந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் அதை வந்து சரியான இணை எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எபிகிராஃபி, கேவ் டெம்பிள், ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அலுவல் சார்ந்த சொற்களே கிடையாது.
ட்ரெஷரி அப்படிங்கிறது தான் அலுவல் சார்ந்த சொல். ட்ரெஷரி அப்படின்னா அதோடைய தமிழ் சொல் கருவூலம். ஸோ மற்றதெல்லாம் தமிழ் சொல் தவறானதா அப்படின்னா தமிழ் சொல் எல்லாம் சரியானது. இதில் ஏன் வந்து ட்ரெஷரியை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது மட்டும்தான் அலுவலகம் சார்ந்த சொல்லாக இருக்கிறது. இந்த எபிகிராஃபி, கேவ் டெம்பிள், ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொல்லியல் அகழாய்வு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. நீங்களே யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எபிகிராஃபி அப்படின்னு இன்கேஸ் இதை வந்து ஆங்கில சொல் கொடுத்து தமிழ் சொல் கேட்கலாம் இல்லையா, அதில் எபிகிராஃபி அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கல்வெட்டியல், கேவ் டெம்பிள் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் குடைவரை கோவில், ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நடுகல் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். சரியான இணை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே அலுவல் சார்ந்த சொல் தான் கேட்டிருக்காங்க. இதில் கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படிங்கிறதோ அல்லது ஹியூமனிசம், பிலீஃப் இப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு அலுவல் சார்ந்த சொல் கிடையாது. கேபினட் அப்படிங்கிறது அமைச்சரவை. ஸோ அமைச்சரவை அப்படிங்கிறது அரசு அலுவலகம் தொடர்பான ஒரு அவை தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அலுவல் சார்ந்த சொல் அப்படிங்கிறது கேபினட், அமைச்சரவை அப்படிங்கிறது இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்து பாருங்கள் 8வது கேள்வி. இதுலேயும் அலுவல் சார்ந்த சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. இதில் கலைச்சொல்லை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டிக்கல் மைல் அப்படின்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கடல் மைல் அப்படிங்கிறது தான். ஏவுகணை அப்படிங்கிறது வந்து மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு உயிரும் உடலும், அதாவது உடலும் உயிரும் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உடலை விட்டு உயிர் பிரிந்தோ அல்லது உயிரை விட்டு உடல் பிரிந்தோ தனித்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதோடைய மனமொன்றிய துணையை கூறக்கூடிய ஒரு வாக்கியமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். அடுத்த கேள்வி. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒற்றுமையின்மை. உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படின்னா வந்து அது வெளிப்படை தன்மையை குறிக்கக்கூடியது. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா தான் வந்து ஒற்றுமையின்மை. அதுவே விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல். ஸோ இதில் மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறது தடையின்றி மிகுதியாகங்கிறது மட்டும் சரியாக நேருக்கு நேராக பொருந்திருக்கு. ஆன்சரஸ் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கிறது தடையின்றி மிகுதியாக. ஸோ மற்றவைகளுக்கு சரியான ஆன்சர் தெரியணும் இல்லையா. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை, விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒற்றுமையின்மையை குறிக்கக்கூடிய ஒரு உவமை. அடுத்தது எந்த வகையான வாக்கியம்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்போம். இந்த படு பட்டது அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனாவே நம்ம அதை எதில் எடுத்துக்கணும் அப்படின்னா செயப்பாட்டு வினையில் எடுத்துக்கணும். தன்வினை அப்படிங்கிறது வந்து தானே ஒரு செயலை செய்யக்கூடிய தொடரை குறிக்கக்கூடியது தன்வினை. பிறவினை அப்படின்னா மற்றவர்களை செய்ய வைப்பது வந்து பிறவினை. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுறது தான் இதுலேயும். பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் அப்படின்னா அந்த மாணவன் அவனே செய்திருக்கான் இல்லையா அந்த வேலையை, அதனால் இது வராது. அடுத்த கொஷின் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அதாவது பள்ளிக்கூடத்துக்கு புத்தகங்கள் வருது, அது வந்து ஒருத்தவங்க வர வச்சுருக்காங்க. ஸோ வர வச்சுருக்காங்க அப்படின்னா செய்ய வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது தான் பிறவினை. பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர் அப்படிங்கிறது வராது. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறதும் வராது. ஸோ பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். அடுத்த கேள்வி பாருங்கள். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவனை திருந்த செய்தான் அப்படின்னா வேற ஒருத்தவங்க திருந்த வச்சுருக்காங்க, அப்போ பிறவினை வாக்கியம். இங்கே கொடுத்துருக்கிறது தன்வினை. அவன் திருந்தினான், அவன் திருந்தினான், அவனுக்கு அவனே செஞ்சுக்கிறான், அப்போ தன்வினை. இந்த வரவழைக்கப்பட்டனர் படு பட்டதெல்லாம் வந்தால் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் செயப்பாட்டு வினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது எதில் வரும்? பிறவினையில். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது, பெரும்பொழுது, சிறு பொழுது என 2 வகைப்படும். அப்போ இதை என்ன கொஸ்டினாக கேட்கலாம் அப்படின்னா பொழுது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து 15வது கேள்வி. விடைக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி கொஷின் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது அப்படின்ற ஒரு கொஷினாக மேக் பண்ணலாம். அடுத்த கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர்.
அதாவது பொங்கலில் வந்து 4 நாள் இருக்கும். ஒன்று வந்து போகி, இன்னொன்று பெரும் பொங்கல், இன்னொன்று மாட்டு பொங்கல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். ஸோ பொங்கலில் 4வது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது. பொங்கல்லையே 4 நாட்களில் 4th டே தான் இந்த காணும் பொங்கல்னு சொல்லுவோம். இந்த அன்னைக்கு நம்மளுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள், வேறு யாராவது நண்பர்கள் எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கொஷின் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர் அப்படிங்கிற கேள்வி பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது இரு வினைகளின் பொருளை வேறுபாடு அறிய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வந்து கலைத்தல், அடுத்து இருக்கக்கூடியது கலைத்தல் தான். ஸோ இந்த லையை பொறுத்து பொருள் வேறுபடும். முதல்ல இருக்கக்கூடிய இந்த கலைத்தல் அப்படிங்கிறது வந்து அழித்தலை குறிக்கக்கூடியது. அதுவே பார்த்திங்கன்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த கலைத்தல் அப்படிங்கிறது சோர்தலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்த கேள்வி 18வது, இரண்டு வினைகளின் பொருள் வேறுபாடை அறிய சொல்லியிருக்காங்க. அதாவது 2 வகையான செயல்களை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளுக்கு பொருள் வேறுபாடு கண்டுபிடிச்சு சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே. பணித்து அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, பணிந்து அப்படின்னு ஒன்று வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோல் பணித்து அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலையை செய்ய சொல்வது, பணிந்து அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து பணிந்து அந்த வேலையை செய்வது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், அதாவது தலைவர் தொண்டர்களை வேலை செய்யுமாறு சொல்கிறாங்க. தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர், அதாவது அவங்க சொன்ன வேலையை வந்து செய்தனர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை அப்படிங்கிற வார்த்தை, அந்த சென்டென்ஸ் சரியாக சொற்றொடர் அமைக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்ததும் பார்த்திங்கன்னா 20வது, மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் அப்படிங்கிற சொல், அதாவது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் தான் சரியானது. அடுத்தது அகரவரிசைப்படி சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி பாருங்கள், பட்டு பாட்டு பிட்டு பீர்க்கம், இதுதான் சரியானது. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு சொல்லிட்டு 22வது கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். புலி பூனை பெட்டி பேரன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 23வது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்வது தான். இதில் மையல் மவ்வல் மேடு மெல்ல முட்டு மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெல்ல மேடு, அடுத்தது தான் மையல், அடுத்தது மொட்டு மோர் மவ்வல். ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி. 24வது கேள்வி, வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்ந்தோர் அப்படிங்கிறது தான் வினையால் அணையும் பெயர். இதில் உயர்ந்து வினையச்ச விகுதி அப்படிங்கிறதுனால இது வினையச்சம். உணர்ந்த பெயரச்ச விகுதி அப்படிங்கிறதுனால இது பெயரச்சம். ஸோ இதில் உணர்ந்தோர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அடுத்தது வேர்ச்சொல்லுடைய தொழிற்பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முளை அப்படிங்கிற சொல்லுக்கு தொழிற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முளைத்தல். இதில் முளைத்தவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். முளைத்த அப்படிங்கிறது வந்து பெயரெச்சம். முளைத்து அப்படிங்கிறது வந்து வினையெச்சம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வேர்ச்சொல்லுடைய எதிர்மறை தொழிற்பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உரை அப்படின்னா அதுக்கு எதிர்மறையாக உரையாமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 27வது கேள்வி, கொடுத்தோர் அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லில் வேர்ச்சொல் அப்படிங்கிறது கொடு அப்படின்னு வரும். இதில் கொடுத்து அப்படிங்கிறது வந்து வினையெச்சம், கொடுத்த அப்படிங்கிறது பெயரெச்சம். அடுத்து பாருங்கள், போவால் அப்படிங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. போ அப்படின்ட்டு வரும். அடுத்த கேள்வி, நடப்பேன் அப்படிங்கிற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடப்பேன் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் நட. சொல்லுதல் என்ற தவறான பொருள் என்ன, சொல்லுதல் அப்படின்ற வார்த்தைக்கு தவறான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் செப்புதல் இயம்பல் விளம்பல் எல்லாத்துக்கும் மீனிங் என்ன அப்படின்னா சொல்லுதல் தான். இதில் துய்த்தல் அப்படின்றது தான் வந்து சொல்லுதலுக்கான மீனிங் கிடையாது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாதங்கம் வாரணம் களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருளுடைய தேர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மாதங்கம் வாரணம் களிறு அப்படிங்கிற சொல்லுக்கெல்லாம் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை. ஆப்ஷன் சி. 32வது கேள்வியை பாருங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துட்டாங்க. தோட்டத்தில் மேயுது டேஸ் பசு, அதாவது தோட்டத்தில் மேய்வது வெள்ளை பசு. ஆப்ஷன் பி. எந்த இல்லு வரும் எந்த லை வரும் அப்படிங்கிறது தான். அடுத்து 33வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடை அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு டேஸ் அடித்தான், இங்கேயும் பார்த்திங்கன்னா வெள்ளை அடித்தான். ஆப்ஷன் ஏ வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி கதிர்கள் அப்படிங்கிறது தான். புறஊதா கதிர்களுக்கு என்ன சொல்லுவோம்? அல்ட்ரா வயலட் ரேஸ், யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்ட்ரா வயலட் ரேஸ். அகச்சிவப்புனா இன்ஃப்ராரெட் ரேஸ். அடுத்தது பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டுபிடிக்கிறது தான் கம்யூனிசம் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா பொது உடைமை. கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொது உடைமை. அடுத்தது பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். இதுதான் சரியானது. அடுத்து பாருங்க, 38வது கேள்வி. ஒளி மரபு சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூகை என்ன பண்ணும்? குளரும். கூகை குளரும். குணுகும் அப்படின்னா அது எதுக்கு வரும்? புறா குணுகும். கூவும் அப்படின்னா குயில் கூவும். அகவும் அப்படின்னா மயில் அகவும். இதில் எதுனாலும் கேள்வியே வரலாம், அதனால தான் அதையும் சொல்கிறேன். சரியா? மரபு பிள்ளைகள் ஒளி மரபு கேட்டிருக்காங்க. இந்த குணுகும் அப்படிங்கிற ஒளி மரபு எதுக்கு வரும் அப்படின்னா புறா. கூகை குளரும், குயில் கூவும், மயில் ஆகவும். முடிஞ்சது. அடுத்த கேள்வி 40வது. பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்லின் பொருளறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிந்து எழுதுக. இதில் கான், வள்ளை, அரண் இந்த 3 வார்த்தையுமே எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா காட்டை குறிக்கக்கூடிய மற்றொரு சொற்கள். காட்டை குறிக்கக்கூடியது. நச்சரவம் அப்படிங்கிறது வந்து பாம்பை குறிக்கக்கூடியது. விஷமுள்ள பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பொருந்தாதது ஆப்ஷன் சி. இதுலேயும் பொருந்தாத சொல்லு வல்லினம், தோன்றல், திரிதல், கெடுதல். ஸோ புணர்ச்சியில் வந்து இயல்பு புணர்ச்சி பாருங்கள், புணர்ச்சியை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி, மாற்றம் ஏற்பட்டு புணர்வது விகார புணர்ச்சி. இதையும் 3ஆக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோன்றல், புதிதாக தோன்றுவது, இருக்கக்கூடியது வந்து திரிவது அதாவது மாறுபடுவது, கெடுதல் அதாவது காணாமல் போவது, புதிதாக உருவாவது, இருப்பது காணாமல் போவது, அப்புறம் வேறுபட்டு காணப்படுவது. இந்த மாதிரி 3ஆக பிரிப்பாங்க. அதில் இங்கே தோன்றல், திரிதல், கெடுதல் எல்லாமே பார்த்திங்கன்னா விகார புணர்ச்சியோட வகைகள். வல்லினம் அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது. அடுத்த பொருந்தாத சொல் கொடுத்துட்டு கேரளா, இலங்கை, ஆந்திரா, கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேரளாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், கர்நாடகா ஆகட்டும் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஆனால் இலங்கை அப்படிங்கிறது வேறு ஒரு நாட்டை குறிக்கக்கூடியது. ஸோ மாறுபட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இலங்கை. 43வது கேள்வி. சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது? சிறுவன் அப்படிங்கிற சொல்லுக்கு நேர் எதிர்பாலினம் சிறுமி. தோழி எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழி அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தோழன் அப்படின்னு சொல்லலாம். எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேலவர், மேலவர் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கீழவர். அடுத்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாசர, மாசர அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? மாசு கூட்டல் அற அப்படின்னு பிரிக்கலாம். ஆப்ஷன் பி. அடுத்து 47வது கேள்வி. சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க. தம் கூட்டல் உயிர் சேர்த்தெழுதுனா என்ன வரும்? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தம் உயிர்னு வரும். அடிக்கும் கூட்டல் அலை அப்படிங்கிறத சேர்த்தெழுதுனா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல அடிக்கும் அலை. அப்புறம் பத்தி கொடுத்துருக்காங்க. பத்தியுடைய அடியில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து சரியாக பத்தியை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வம்பு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள். கப்பலின் முதன்மையான உறுப்பு அடிமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எறா, குறுக்கு மரத்தை வந்து பருமல் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் தான். கப்பலை நிலையாக ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க உதவக்கூடியதாக இருந்தால் நங்கூரம் தான் பயன்படும். சமுக்கு அப்படிங்கிற ஒரு வகை கருவியும் கப்பலில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கப்பல் சாத்திரம் அப்படின்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். 49வது. கப்பலின் முதன்மையான உறுப்பு அடிமரத்துக்கு பேர் என்ன? எறா. 50வது கேள்வி பாருங்கள். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பவும் பயன்படும் முதன்மையான கருவிக்கு பேர் சுக்கான். கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்புக்கு பேர் ஆன்சர் ஆப்ஷன் சி நங்கூரம். கப்பலின் குறுக்கு மரத்துக்கு பேர் என்ன? ஆப்ஷன் பி பருமல். கப்பல்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக கப்பல் சாத்திரம் நூல் சொல்லுவது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி யானையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர்.
அடுத்தது பாருங்கள், சொல்லை பொருளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ 56th கொஷின்லேருந்து 100th கொஷின், அதாவது 100வது கேள்வி வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சுழியம் இன் போட்டிருக்கு இல்லையா, அந்த வன்மை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஈகையை குறிக்கக்கூடியது. இதுவே 2 சுழியம் இன் அப்படின்னு கொடுத்துருந்தா வன்மை அப்படின்னா வந்து வலிமையை குறிக்கக்கூடியது. மேதை அப்படிங்கிற வார்த்தைக்கு குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அறிவு நுட்பம். புரை அப்படின்னா குற்றம், மெயினா உடல். மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் சி 3, 2, 4, 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 56வது கேள்வியிலேருந்து 100வது கேள்வி வரைக்கும் பார்க்கலாம். தேங்க்யூ.